Hi friends, Thailand International Festival வந்து சென்னை ட்ரேட் சென்டரில் 3 நாளாக நடந்துட்டுருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர் ப்ளஸ் தாய்லாண்டில் இருக்கிற சின்ன சின்ன கடைகள் வந்து இங்கே போட்டிருக்காங்க. இதை பற்றி நம்ம ஒன்று ஒன்றா நீங்கள் இந்த வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிகினிங்லேயே பார்த்துருப்பீங்க. அதில் ஒன்று ஒன்றா என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இதோட என்ட்ரி ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 50 ரூபா. இந்த மரக்கட்டல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தேக்கு கட்டையில் செஞ்சுருக்காங்க. இது வந்து 20,000 ரூபா சொல்லியிருந்தாங்க. இது பார்க்கும்போது ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. அது மட்டும் இல்லை, இங்கே நீங்கள் ஆர்டர் பண்ணுறது உங்கள் வீட்டுக்கு ஹோம் டெலிவரி வந்து அவங்க பண்ணி கொடுக்குறாங்க. இந்த 3 செட் சீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 48,000 சொல்லியிருந்தாங்க. அருமையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அது மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற ஒரு மெத்தையும் வந்து ஒரிஜினல் டீக்கால் செஞ்சுருக்கு. ஃபர்னிச்சர் ப்ளஸ் வந்து தாய்லாந்து இன்டர்நேஷ்னல் ஷோ வந்து இங்கே வந்து வச்சுருக்காங்க. நீங்கள் உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபி வந்து அலோடு இல்லை. நீங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுக்க அலோடுன்னு சொன்னாங்க. ஒரு கடையிலையும் நம்ம வந்து கேட்டு தான் நம்ம வந்து இந்த வீடியோஸ் எடுத்திருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டிசைனையும் வந்து யூனிக்காக இருக்கிறதுனால அவங்க ஃபோட்டோ எடுக்க அலோவ் பண்ணுறதில்ல. ஏன் அப்படின்னா அந்த டிசைனை வந்து யாராச்சும் வந்து பண்ணி யூஸ் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஃபர்னிச்சர் கடை சொன்னாங்க. இந்த மேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஸ்லிப்பி மேட்ஸு இவங்க காட்டுவாங்க பாருங்கள். இந்த மேட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இந்த மேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்லிப் ஆகாத மேட்ஸு. இது 300 ரூபாயிலேருந்து ரேஞ்சஸில் இருக்குது. நிறைய கலர்ஸ் இருந்தது. அது மட்டும் இல்லை, நீங்கள் இந்த குளிர் காலத்துலலாம் காலில் வந்து மிதிக்கிறதுக்கு மிதி அடின்னு ஒன்று வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது. இந்த ட்ராயிங் பெயிண்டிங்ஸ்லாம் வந்து பார்க்குறதுக்கு மட்டும்தான், பிக்சர் எடுக்க அலோடு இல்லை. அதனால் நான் நிறைய எடுக்கலை. அவங்க வந்து பர்மிஷன் தந்தால் மட்டும்தான் நம்மளால் எடுக்க முடியும், இல்லைனா நம்ம எடுக்கக்கூடாது. அது தப்பான விஷயம். அதனால் நாங்கள் வந்து மோஸ்ட்லி அதை எடுக்கலை. இந்த 2 கார்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து கீழே ஒன்று மேலே ஒன்றுன்னு இருக்கும். இந்த கார்ட்ஸ்லாம் வந்து நான் ஒரு காட்டுறேன் பாருங்கள். இந்த கார்ட் பார்த்தீங்கன்னா கீழே ஒன்று மேலே ஒன்று இருக்குது. கிட்டத்தட்ட 2 பேர் கீழே படுக்கலாம். அது வந்து ஃபோனில் சின்னதாக தெரியுது. ஆக்சுவலாக வந்து 2 பேர் படுக்கலாம். அந்த காட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டீலாலே இருக்குது. நீங்கள் தனியாகவே மேலே இருக்கிறதும் கழட்டிக்கலாம். இது வந்து இந்த காட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மடித்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி டிசைனில் அது வந்து செஞ்சுருக்காங்க. நம்ம கேட்டோன்னா அவங்க டெமோவில் அவங்க வந்து க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறாங்க. இந்த காட் தான் நான் சொன்னேன். இது வந்து 48,000. இது வந்து கீழே 2 பேர் குழந்தைய வச்சுக்கிட்டு நம்ம பக்கத்தில் படுத்துக்கலாம். இந்த எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா, இந்த காட்டை மடிச்சுட்டு உள்ளே வச்சு உள்ளே இறக்கிடலாம். ப்ளஸ் வந்து கீழே வந்து 2 பேர் படுக்கலாம், மேலே 2 பேர் படுக்கலாம். நீங்கள் வந்து கீழே உழாமல் இருக்கிறதுக்கு அங்கே தடுப்பு இருக்குது. ப்ளஸ் வந்து இதே மாதிரி கார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து செஞ்சிட்ருக்காங்க. இந்த கட்டில் வந்து நீங்கள் 2ஆக கூட பிரித்து கீழே வச்சுக்கலாம். இது பாருங்கள், இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு மடித்து வச்சிடலாம். இந்த கட்டில் வந்து ரொம்பவே வந்து அங்கே எல்லோரும் வந்து விரும்பி பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா அது வந்து அதோட மெட்டீரியல் பில்ட் குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அந்த கடைக்காரர் வந்து ரொம்பவே நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தார். எல்லார்ட்டையுமே வந்து அவர் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஹேண்டில் பண்ணது ரொம்பவே பிடிச்சிருந்தது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன சின்ன கடைகளோட டிஸ்பிளேஸ் பார்த்திங்கன்னா 400, 300 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ட்ரெஸ் இருந்தது, மெட்டீரியல்ஸ் இருந்தது. இதெல்லாம் ஒன்று வந்து பக்கத்தில் இருக்கிறதுனால நம்ம வந்து ஈஸியாக வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். இதுதான் தாய்லாண்டோட ஷாப்பிங்ஸு. ஸ்ட்ரைட்டாக அவங்க சின்ன சின்ன மணிஸு, அவங்க ஊரில் என்னென்ன இருக்கும் இல்லையா, சின்ன சின்ன மணிஸு, ஹேண்ட்மேட்ஸு, இதெல்லாம் வந்து ஃபுல்லாக லேடிஸ்க்கு பிடிச்ச ஐட்டம். லேடிஸ்க்கு வந்து ரொம்பவே விரும்பி அது வாங்கிட்டு இருந்தாங்க. ரேட் வந்து என்னென்னா டிஃபர் ஆகுது. இங்கே இருக்கிற ரேட்டுக்கும் அங்கே இருக்கிற ரேட்டுக்கும் நிறையாவே டிஃப்ரென்ஸ் இருந்தது. இந்த மாதிரி சின்ன சின்ன விளையாட்டு பொருட்கள் வந்து இந்த இடத்துல பார்த்தோங்க. நிறையா வந்து குட்டி பசங்களுக்கான விளையாட்டு பொருள் இருந்தது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா யூனிக்காக இருந்தது. அதாவது நம்ம இந்தியாவில் வந்து இந்த மாதிரி நம்ம பார்த்துருக்க மாட்டோம். இதெல்லாம் வந்து டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸாக நம்ம வீட்டில் வச்சுக்கலாம். அந்த பைக் பாருங்கள், யூனிக்காக இருக்கும். அந்த பைக்கு, யானை, நிறைய சிற்பங்கள், சின்ன சின்ன டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. இதெல்லாம் வந்து நம்ம வீட்டில் வச்சோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக நம்மளுக்கு தெரியும். ஏன்னா எல்லாமே யூனிக்காக அவங்க ஊரில் வந்து அதெல்லாம் சிறப்பாக இருக்குது. ப்ளஸ் வந்து நேரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோட டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். இந்த 2 ஈகிள் இருக்கு இல்லையா, இதோட யூனிக்னஸ் பார்த்தீங்கன்னா எந்த பக்கம் திரும்பினாலும் அந்த கண் வந்து உங்களை பார்க்குற மாதிரி இருக்கும். நல்லா இருந்தது இது பார்க்குறதுக்கு.
இது வுட்டால் செஞ்ச சின்ன சின்ன இது வந்து மேக்னெட் இதுங்க. நீங்கள் மேக்னெட்டில் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் அந்த சின்ன சின்ன பொம்மைகள். இது வந்து டிஸ்பிளேக்கு உங்களுக்கே தெரியும் இல்லையா, திராட்சை மாதிரி அந்த மாதிரி இருக்கும். இது வந்து மடக்கி படுக்கிற கட்டில் 5000 rupees சொன்னாங்க. சின்ன சின்ன கம்மல்ஸ் வந்து போட்டிருந்தாங்க. அதாவது இந்த கம்மலோட இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோன் வச்சு அந்த கம்மல்ஸ்லாம் அந்த கம்மல்ஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. நெக்லஸ் மணியாலே செஞ்சுருக்காங்க. அது ஒரு மெட்டீரியல் சொன்னாங்க, பட் ஒன்றும் புரியல. ஹேண்ட்மேடு இந்த பேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது. சின்னதாக இருக்குது. இது வந்து குட்டி பசங்களுக்காக செஞ்சுருக்காங்க அந்த ஹேண்ட் பேக்ஸ்லாம். இதுவும் வந்து சின்ன பசங்க யூஸ் பண்ணுற பேக் தான், குட்டி குட்டியாக இருந்தது. காதில் மாட்டுறது, கையில் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த ஃபெஸ்டிவல் மாதிரி பண்ணுறது எல்லாமே வந்து கிட்ஸ் அண்ட் லேடிஸ் இவங்கள தான் ஃபுல்லாகவே அவங்கள கவர் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பேண்ட்ஸு. தாய்லாண்டோட கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே அவங்க மேலே ஒரு அந்த கண்ட்ரியில் இருக்கிற தாய்லாண்டோட அந்த இது போட்டிருப்பாங்க, என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு மேலே அந்த இது போட்டிருப்பாங்க. ஃபுல்லாகவே வந்து தாய்லாண்டு கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பாங்காக்கு தாய்லாண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஊரில் இருக்கிற ஸ்பெஷல்ஸ் எல்லாம் வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. எக்ஸிபிஷன் ப்ளஸ் வந்து சேல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம பார்த்துட்டும் போகலாம், ப்ளஸ் வாங்குறதுனா வாங்கிக்கலாம். இதெல்லாம் வந்து நம்ம ஊரில் கண்டிப்பாக கிடைக்காது. இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன மணியால் செஞ்சுருக்கு. இதெல்லாம் 50 rupees தான். இந்த இது பார்த்திங்கன்னா 50, 100, 200 அது மாதிரி தான் இருந்துச்சு. அதிலே டிஸ்பிளே மாதிரி ஒரு எல்லோ கலர் கார்டில் வந்து எழுதி வச்சுருந்தாங்க டிஸ்பிளேல. இது ஏன் பிளர் ஆகுது அப்படின்னா அதோட லைட்டு கேமராவில் அது மாதிரி வருது. ₹50 எழுதியிருப்பாங்க. 50, 100. இதெல்லாம் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸு. பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுதான் ₹50, ₹100 போட்டிருந்தாங்க. பட் வந்து கொஞ்சம் யூனிக்காக தான் இருக்குது. நம்ம இதில் வாங்குற மாதிரி இல்லை. இது வந்து பெயின் ரிலீஃபு, அதாவது தைலம் ஐட்டம்ஸு செம்ம வாசனையாக இருந்துச்சு. ஹெட்டேக்கு, முதுகு வலி, ஜலதோஷம் அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அதுக்கு மாதிரி இருந்தது. பட் வாசனை வந்து ரொம்ப நிறையாவே இருந்துச்சு. சாம்பிளுக்கு அங்கே வச்சுருந்தாங்க. அதை எடுத்து யூஸ் பண்ண சொன்னாங்க. யூஸ் பண்ணோம். ரொம்பவே வந்து கொஞ்சம் இப்போ இதாக இருந்தது, எரிஞ்சுது. பட் ஆனால் ரிலீஃப் நல்லா கேட்டுச்சு. கலர்ஸாக இருக்கு இல்லையா, அது வந்து ஒன்றுத்துக்கும் ஒரு ஸ்மெல் வந்து கொடுக்குது. அது வந்து நீங்கள் கிட்ட போனாலே அந்த ஸ்மெல் சூப்பராக இருந்தது. ரெட்டு, க்ரீனு ப்ளஸ் வந்து இது வந்து ஸ்ப்ரே மாதிரி இருந்துச்சு. இந்த ஸ்ப்ரே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எல்லாமே அவங்கள்ட்ட கொஞ்சம் கேட்டு தான் நம்ம வீடியோ எடுக்கணும் வேண்டியதாக இருந்தது. ஏன்னா பர்மிஷன்ஸ் நிறைய பேர் கொடுக்கல. மோஸ்ட்லி அவங்கள்ட்ட கொஞ்சம் பேசிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வீடியோவே எடுத்தோம். இந்த கடை ஃபுல்லாகவே ஹெட்டேக்கு ப்ளஸ் வந்து அவர் வந்து நல்லாவே ஃப்ரெண்ட்லியாகவே நல்லா ஹேண்டில் பண்ணார். ஆக்சுவலாக அவர் வந்து நம்மளுக்கு ஏதாவது பெயின் எங்கே இருக்குதுன்னு கேட்டுட்டு அந்த இடத்துல ரப் பண்ணி விட்டார். ரிலீஃப் ரொம்ப நல்லா இருந்தது. பட் காஸ்ட் வைஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி தான் அது. இந்த இது வந்து ஃபுல்லாகவே வந்து கீ செயின்ஸ் இருந்தது. கீ செயின்ஸு ப்ளஸ் ரிங்ஸு. இந்த கடை ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ரிங்ஸ், சின்ன ரிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இது வந்து ஒரு டிசைன்ஸ் அது உள்ளே இருந்தது. அந்த டிசைன்ஸ்லாம் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. இந்த கீ செயின்ஸ்லாம் வந்து ₹200. கீ செயின்ஸோட குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. அதாவது அதில் அந்த கீ செயின் வந்து ஒரு கோல்டன் மெட்டீரியல் மாதிரி கொஞ்சம் பண்ணியிருந்தாங்க. அது நீங்கள் யூஸ் பண்ணும்போது அது ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். நீங்கள் நார்மல் கீ செயின்ஸ்க்கும் அதுக்கும் கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுது. ₹200. இது வந்து இதெல்லாம் வந்து 150 ஸ்டார்ட்டு இந்த கீ செயின்ஸ்லாம். ஆனால் பெருசு காமிச்சோம் இல்லையா, அது வந்து 200. கீ செயின்ஸு, ரிங்ஸு மட்டுமே இந்த கடையில் இருந்தது. டிஃப்ரெண்ட்டான நிறைய வெரைட்டிஸ் வந்து இதில் வச்சுருந்தாங்க. இது வந்து என்னென்னா
சுகர் ஃப்ரீன்னு சொல்கிறாரு. அதாவது கீயில் செஞ்சுருக்காங்க, பட் வந்து சுகர் ஃப்ரீ. அதாவது ஏதோ நிறைய இப்போ சுகர் பேஷண்ட்லாம் இது வந்து தாராளமாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. 1400 வந்து 1/2 kg அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 2800 வந்து 1 கிலோ. பட் வந்து அதோட சாம்பிள்ஸ்லாம் வந்து கொடுக்கும்போது நம்ம சாப்பிட்டு பார்த்தோம், நல்லாவே இருந்தது. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க ஊரில் இது வந்து செஞ்சு அதை அவங்க ஊரில் இருக்கிறதுனால அவங்க அதை செஞ்சு இது பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நட்ஸு, அது ஃபுல்லாகவே வந்து பேரிச்சம்பழம் ப்ளஸ் வந்து நட்ஸால் அதை போட்டு பண்ணியிருக்காங்க. ஹெல்த்தியான இது மாதிரி தான் இருக்குது. அவங்க வந்து என்னென்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இது வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் கடை. இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து 900 ருபீஸ் சொன்னாங்க. டேஸ்ட்டுக்கு பார்த்தோம், பட் சீடு வந்து ரொம்ப சின்னதாக இருந்தது. அவங்களோட ஃபஸ்ட்டு குவாலிட்டி ஆஃப் டேட்ஸ் வந்து இந்த டேட்ஸ் வந்து அவர் வந்து சாம்பிள்ஸ் கொடுத்த இது வந்து சூப்பராக இருந்தது. அதோட டேஸ்ட்டே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ப்ளஸ் வந்து அவர் ஏலக்காய் வந்து வச்சுருந்தார். ஏலக்காய் பார்த்தீங்கன்னா 1/2 kg இல்லை, அது 200 கிராம்ஸ் ஏதோ இருந்தது. இது கையில் காட்டுறாரு, அது 800 ருபீஸு. பட் ஸ்மெல் பண்ண பார்க்க சொன்னார். ஸ்மெல் பண்ணால் சூப்பராக இருந்தது. ஸ்மெல் நல்லா இருந்தது. ஆக்சுவலாக அவர் வந்து ஒன்று காட்டிகிட்டே ஸ்மெல் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லி காமிச்சார். அது எக்ஸலண்ட்டாக இருந்தது. அதோட ஸ்மெல் நல்லா இருந்தது. அதே மாதிரி குங்குமப்பூவும் வச்சுருந்தார். ஸ்மெல் பண்ணி பார்த்தோம், நல்லா இருந்தது உண்மையிலே. அதோட ஸ்மெல்லு ப்ளஸ் வந்து அந்த குங்குமப்பூவும் ஒரிஜினல் குங்குமப்பூ வச்சுருந்தார். அதை வந்து அதனால தான் அவர் கீழே எடுத்து வச்சிட்டாரு. அது வந்து கொஞ்சமாக தான் இருந்தது குங்குமப்பூ. அது வந்து ரொம்ப சேஃப்டியாக அது உள்ளே எடுத்து வச்சுக்கிட்டாரு. இது வந்து வேக்சின் மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து வாசனை வந்து சூப்பராக இருக்குது. அது வந்து கையில் அந்த தடவிக்கிட்டோம் அப்படின்னா செம்ம வாசனையாக இருக்குது. buy 2 get 1 ஃப்ரீ அப்படின்னு சொல்லி அது காமிச்சிட்டு இருந்தார். ஏதாவது நம்மளோட ஃபேவரட் கலர்ஸு, ஸ்மெல் அதெல்லாம் வந்து இந்த பாக்ஸில் காமிச்சிட்டு இருந்தார். எது வேணுமோ அப்படி எடுத்துக்கலாம். buy 2 get 1 ஃப்ரீ. குட்டி பசங்களாம் இது யூஸ் பண்ண முடியாது. கொஞ்சம் பெரிய பசங்க வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். கூட்டம் வந்து நிறையாவே இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து உள்ள என்ட்ரன்ஸ் வந்து 50 ரூபா சொல்லி உள்ளே வந்தாலும் உங்களுக்கு ஏர் கண்டிஷன் ப்ளஸ் வந்து எக்ஸிபிஷன் மாதிரி நீங்கள் வந்து பார்த்துட்டு போகிறது மட்டும் இல்லாமல் அங்கே சின்ன சின்ன சாப்பிட்றதுக்கு கடைகள்லாம் இருந்தது. அது வந்து நீங்கள் ஈட்டபிள் ஐட்டம்ஸ் சாப்பிட்றதும் நல்லா இருந்தது. ஜுவல்லரி கடாஸ்ன்னு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது வந்து உண்மையான ஜுவல்லரியா அப்படின்னு தெரியல. தங்கமாக இருந்திருக்காது, பட் அந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து இருந்தது. துபாய் அப்படின்னு போட்டு ஜுவல்லரின்னு போட்டிருந்தாங்க. அப்புறம் வந்து 100 ருபீஸ்க்கு மேபி இது உண்மையான நகையாக இருக்காது. ஜஸ்ட்டு வந்து இதுதான், அதாவது ஒரு நகை மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த இதுதான். நிறைய வெரைட்டிஸ் கடை பக்கத்துலேயே இருந்தது. நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. நிறைய ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. அதாவது அந்தந்த ஊரில் என்ன ஸ்பெஷாலிட்டியோ அது வந்து வச்சுருந்தாங்க. பட் வந்து வாங்குகிற அளவுக்கு தான் வந்து ப்ரைஸ் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் 499 தான், 500 ரூபா தான் இந்த ஸ்லிப்பர்ஸு. பட் வந்து அந்த மெட்டீரியல் வந்து நம்மளுக்கு வந்து தெரியல. அந்த மெட்டீரியல்ஸ்லாம் அவங்க ஒன்று சொன்னாங்க, பட் புரியல. பட் 499க்கு அது ஒர்த்து தான் அது வாங்குறது. இதெல்லாம் வந்து கொஞ்சம் நம்ம இந்தியன் இது தான் வச்சுருந்தாங்க. என்னென்னா கோத்ரேஜோட இது வந்து தாய்லாண்டோட இது தான். மிட்டாய்ஸ், அதாவது ஸ்வீட்ஸு அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. இது வந்து லைட்டில் வந்து அந்த ஸ்மெல் வரும் இல்லையா, அந்த இது ஒரு கற்பூரம் மாதிரி வச்சுட்டு ஸ்மெல் வர வச்சுருந்தாங்க. நல்லா இருந்தது. துணி கிளாத்லாம் வந்து 499லேயே ஸ்டார்டிங்ஸ் இருந்தது. இது சொல்லி ஆகணும். இது வந்து நம்மளே ஆயில் வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து அவர் வந்து வேர்க்கடலை வந்து போட்டுட்டு அதிலேருந்து கடல் எண்ணெய் வந்து அப்படியே கரெக்டாக அவர் எடுத்து காமிச்சார். இது வந்து இந்த மிஷின் வந்து அதோட சர்வீஸ் எப்படி பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும், அந்த ஆயில் வந்து ஸ்மெல் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லி அதோட டெமோ கொடுத்தாரு. ப்ளஸ் வந்து கோகோனட்டை வந்து நீங்கள் உள்ளே போட்டு கோகோனட் ஆயில் எப்படி எடுக்கணும், அதை எப்படி கழட்டி மாட்டணும், ஏதாவது ஸ்பேர்ஸ் வந்து எங்கே கிடைக்கும், சர்வீஸ் எப்படி பண்ணிக்கணும், எல்லாமே வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணார். அது வந்து ரொம்ப பொறுமையாக அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறது வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. இது வந்து நம்மளே வீட்லேயே ஆயில் எடுத்துக்கலாம். இந்த கடையில் இந்த மிஷின்ஸ் வச்சு நம்ம வீட்லேயே எல்லாம் எடுத்துக்கலாம். இது வந்து சின்ன சின்ன இந்த கிராம்பு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் இருந்தது. இது வந்து ஸ்வீட் கேண்டீஸு, இது அப்புறம் வந்து கிராம்பு அந்த மாதிரி சின்ன கடை தான் இது.
பட் ஆனால் அந்த ஸ்வீட் பார்த்தீங்கன்னா அது வந்து டிஸ்பிளேல வச்சுருந்தாங்க, நம்மளே எடுத்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றொன்றுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நம்ம ஸ்வீட்டுன்னு எடுத்து சாப்பிட்ற சில மிட்டாய்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புளிப்பு கலந்துருந்தது, டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இதோட டேஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு யூனிக்காக வந்து ஒன்று மெனக்கெட்டு பண்ணாங்க. இது உங்களுக்கு தெரியும் இல்லையா, புல்லட் மிக்சரு. இதே வந்து அவர் அரைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கடினமான ஒரு இதாக இருந்தது அந்த பொருள். அதை அரைச்சி பவுட்ரு பண்ணி காமிச்சார். ஏலக்காய், அப்புறம் வந்து சின்ன சின்ன சர்க்கரை, கற்கண்டு, இதெல்லாம் எவ்வளோ பவுட்ரு ஆக்குது அப்படின்னு. அது வந்து சுக்கு, அப்புறம் வந்து இப்போ போடுறது வந்து கற்கண்டு வந்து பார்த்திங்கன்னா அது 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 வந்து ரொம்ப பவுட்ராக்கி வெளியில் கொண்டு வந்தது. $3,500 சம்திங் இது வந்து சொல்லியிருந்தாங்க. நிறைய ஜார்ஸ் வந்து அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நிறையா இப்போ மார்க்கெட்டில் வந்துடுச்சு. இப்போ வந்து இது வந்து என்னென்னா ஒரு சட்னி அரைக்கிறது வந்து அப்படியே லைவாகவே இது பண்ணாங்க. நோபல் புல்லட். அவங்களே வந்து இது வந்து ஒரு பனானாவை உள்ளே வச்சு எப்படி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ப்ரெஸ் பண்ண சொல்லி அதை வந்து அவங்க போட்டு அவர் காமிச்சாங்க. அந்த கைப்பிடி மாதிரி இருக்கு இல்லையா, அதை அப்படியே நீங்கள் வந்து ஜாரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம், குடிச்சிக்கலாம். டெமோ வந்து நம்ம எது கேட்டாலும் அவங்க பண்ணித்தராங்க. அது வந்து உண்மையிலே அவங்கள பாராட்டலாம். எனக்கு வந்து ஒரு டெமோ காட்டுங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா அவங்க எது வேணாலும் அவங்க பண்ணி காட்டுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஆயிலே இல்லாமல் நம்ம வந்து நான்வெஜ்ஜு, வெஜ் ஐட்டம்ஸ், பன்னீர், அது மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணலாம். அதை கழட்டிட்டு அந்த ரவுண்டு மாதிரி இருக்கு இல்லையா, அதில் வந்து தண்ணி ஊற்றிடணும். தண்ணி ஃபுல் பண்ணிவிட்டு ப்ளஸ் எண்ணெய்லாம் ஊற்றக்கூடாது, தண்ணி மட்டும் ஃபில் பண்ணிவிட்டு அதை மூடிட்டு இது நீங்கள் மேலே எதாவது வச்சுட்டு நீங்கள் அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணிங்கன்னா அந்த தண்ணி வழியாகவே அந்த பொருள் வந்து வேகுது. எண்ணெயை நீங்கள் வைக்க தேவையில்லை. எண்ணெய் எல்லாமே பாயில் பண்ணி எண்ணெய் இல்லாமல் அதை வந்து இது பண்ணுறாங்க. மாப் இது யூஸ்வலாக உங்களுக்கு தெரியும். இது வந்து 600 சம்திங், 699 நினைக்கிறேன். அவர் வந்து டெமோவில் காமிச்சிட்டு இருந்தார். இப்போ வந்து இது கொட்டிட்டு அதை வந்து தொடச்சிட்டு அதை வந்து பண்ணி காமிச்சார். நல்லா தான் க்ளீன் பண்ணிச்சு. $600. இது வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி வந்து நீங்கள் மாவை வந்து பிசைஞ்சிட்டு உள்ளே வச்சுட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக வந்து அதுவே நல்லா வந்துச்சு. எண்ணெயை ஊற்ற தேவையில்ல. $200 கொடுத்தீங்கன்னா அப்பயே ப்ராடக்ட் கொடுத்துருவாங்க. மீதி வந்து அவங்க வீட்டில் டெமோ பண்ணி காமிச்சிட்டு பிடிச்சா மட்டும் நம்ம காசு கொடுத்தா போதும். ஆயிலே ஊற்ற தேவையில்ல. அதை வந்து நம்ம வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. இப்போ பாருங்கள், நோ ஆயில். இது வந்து என்னென்னா இதில் வந்து நீங்கள் ஆயில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆயில் வந்து அந்த ஆயில் வந்து கீழே ஸ்ப்ளிட்டே ஆக மாட்டேங்குது. அதாவது அவர் தலைகீழ 200% சொல்கிறாரு. அதேமாதிரி கீழே உளுந்தாலும் அது உடையாது அப்படின்னு சொல்லி அதை வந்து தட்டி காமிக்கிறாங்க. என்னென்னா ஆயில் கேன்லேருந்து நம்ம ஆயில் தேவையான அளவுக்கு நம்ம ஊற்றுறோம் இல்லையா, அதுலேருந்து கீழே கொஞ்சம் வடியும். அந்த இதெல்லாம் ஒன்றுமே வடிய மாட்டேங்குது. அது வந்து டெமோ காமிச்சார். இது மசாஜர் உங்களுக்கு தெரியும், நார்மலாக வந்து மசாஜ் பண்ணிக்க, ஹெட் மசாஜ், அப்புறம் வந்து முட்டிக்கு வந்து மசாஜ் பண்ணி காமிச்சாங்க. எல்லாமே நம்ம டெமோ வந்து எவ்வளோ வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். பிடிக்கலன்னா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துகிட்டே இருக்கலாம். அதனால் ஒரு பிரச்சனையும் கிடையாது. இது வந்து உங்களுக்கு தெரியும் ஆயில் இல்லாமல் யூஸ் பண்ணுறது இல்லையா. இப்போ வந்து ஃப்ரை பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஆயில் யூஸ் பண்ணாமல் அதை எடுத்து உள்ளே போட்டோன்னே அது வந்து பொரிச்சு வெளியில் கொடுத்துருது. இது ஃப்ரையர் உங்களுக்கே தெரியும், ஏர் ஃப்ரையரு. பாப்கார்ன்ஸு, வீல் சிப்ஸு, அப்புறம் ப்ரெட்டு அதெல்லாம் உள்ளே போடுறாங்க. பாப்கார்ன் அதே பொரிச்சு வெளியில் கொண்டு வருது, எண்ணெயே தேவையில்லை.
டேஸ்ட் நல்லா இருந்தது. சாப்பிட்டு பார்த்தோம். டேஸ்ட் உண்மையிலேயே நல்லா இருந்தது. எந்த டிஃப்ரெண்ட்டுமே தெரியல ஆக்சுவலாக. நம்ம எண்ணெயில் பொரிக்கிற மாதிரி தான் இருக்குது. டிஃப்ரென்ஸ்லாம் எதுவுமே இல்லை. அப்புறம் மசாலா அதில் போட்டு அந்த ஃப்ரையரில் வந்து மசாலா போட்டு அதுவும் பொரிக்கிறாரு. மசாலா டேஸ்ட் அப்படியே வருது. நல்லாயிருக்கு. அது உள்ளே போட 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 அதுவே பொரித்து வெளியில் தள்ளி விடுது. இது தெரியும் இல்லையா உங்களுக்கு, கூலிங் பேடு ஆலிவேரா ஜெல் இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம வந்து கண்ணில் வச்சா கொஞ்சம் நேரம் கூலாக இருக்கும். ஃபேஸ் மாஸ்க்கு ப்ளஸ் வந்து இது கண்ணுக்கு போகிறது வந்து 150 ருபீஸு. ஃபுல் ஃபேஸ் மாஸ்க் வந்து 300 ருபீஸ். ஜூஸ் மிக்சர் இது, இன்ஸ்டன்ட் ஜூஸு. ஒரு கேரட் விட்டுட்டு ஜூஸ் வந்து எடுத்து சாம்பிள் கொடுத்தாரு. ஒரு நல்லா தான் இருந்தது டேஸ்ட்டு. இது பிரிண்டட் பிளேட்ஸு, அப்புறம் சாக்லேட் ஐட்டம்ஸு. அவ்வளோதான் இந்த வீடியோவில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த இதை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.